வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா, எண்கணித ஜோதிடர் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மார்ச் மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய திருப்பம் எல்லாருக்குமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி இருக்கு. இந்த மார்ச் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க, அடுத்து இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில கேது பகவான், கும்ப ராசியில சூரியனும் சனியும், மீன ராசியில புதன் சுக்கிரன் ராகு. புதனாகப்பட்டவர் நேசமா இருக்கிறாரு, சுக்கிரனாகப்பட்டவர் உச்சமா இருக்கிறாரு. இந்த கிரகங்களோட சேர்ந்து அந்த நிழல் கிரகமும் பயணிக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல. இந்த மார்ச் மாதத்துல முக்கிய கிரகங்களின் பயிற்சி பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி மார்ச் மாதம் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்க போறார். அடுத்து சனி பயிற்சி. நம்ம எல்லாருமே ஜென்ரலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் சனி பகவான் எப்போ பயிற்சி ஆகுறாரு அப்படின்ற மாதிரியா. இந்த சனி பகவானின் பயிற்சி 30ஆம் தேதி மார்ச் மாதம் நடைபெற போகுது. இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து அப்படியே டோட்டலா கிரகங்கள் எல்லாமே மாறுது. அதே சமயத்துல ஒரே ராசியில 5 கிரகங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதமும் கூட. அதனால எல்லா ராசி என்பர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான பலன்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நிறைய இருக்கு. அடுத்து மீன ராசி என்பர்கள், அடுத்து கும்ப ராசி என்பர்கள், இந்த மாதிரியான இந்த 3 ராசி என்பர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 4 ராசி என்பர்களுக்கும் தான் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள். மீதி எல்லா ராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியனும் சனியும் முதற் பகுதியில இருக்கிறாங்க. மாதத்தின் முற்பகுதியில, பிற்பகுதியில அப்படியே உங்களுக்கு சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. சனியும் அஷ்டம சனி முழுவதுமாக விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. மார்ச் 30ஆம் தேதி சனி பகவான் விலகுறாரு அப்படின்னா உங்களுக்கு 30ஆம் தேதியில இருந்து தான் மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மார்ச் மாதத்தின் தொடக்கத்துல இருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சந்திரன். அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல ஆரம்ப காலத்துல அந்த சந்திரனாகப்பட்டவர் வளர்பிறை சந்திரனாக தான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்க போது. 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகு இந்த கிரகங்கள் 3ம் சேர்ந்து இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியனும் இணையறாரு, அடுத்து சனியும் இணையறாரு. அதனால அந்த 9ஆம் இடம் மிக பெரிய வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான். பாக்கிய ஸ்தானத்திலேயே பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் நல்ல ஒரு வலுவாக இருக்கும் போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு நன்மைகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. கடன் பிரச்சனையிலிருந்து நிவாரணம், மாதத்தின் முற்பகுதியில சின்ன சின்ன ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மனநிலையை சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சில ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சூரியன் குடும்ப ஸ்தானாதிபதி, இந்த சந்திரனுக்கு அடுத்து இந்த கடகராசி அன்பர்களுக்கு எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் சொல்றோம் அப்படின்னா பலன்களை, பொதுவான ஒரு பலன்களை சொல்லும் போது அந்த மாத கிரகமான அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஏன்னா சூரியன் வந்து 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி. அந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி மாதத்தின் முற்பகுதியில 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில அந்த 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான
ஒரு நேரமாக இருக்கும். மாதம் எடுத்த உடனேயே எல்லாமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்ந்துருமா, இல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா மார்ச் மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் வரும். இந்த மாதம் ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா நீண்ட கால பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தீர்வு மாதமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா வேலை கிடைக்கல, ரொம்ப நாளா எனக்கு தொழில்ல ப்ராப்ளமா இருக்கு, கடன் பிரச்சனைகள் ஒரு 6 மாத காலத்துக்கு மேலாக என்னால தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்படின்ற இருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்துல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பிப்ரவரி மாதமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால முழுவதுமாக தொழிலில் இருந்து லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மார்ச் மாதத்துல கடகராசி என்பர்கள் நீங்க போகக்கூடிய வேலையில முதல் பாதி நான் இந்த பலன்ல திரும்ப திரும்ப சொல்றது முதல் பகுதி, அதாவது நீங்க போய் சேர்ந்த உடனே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றார் போல மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்துடும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு மார்ச் மாதத்துல பிரச்சனைகள் இருக்காது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில பிரிவுகள் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு விவாகரத்து கிடைக்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடந்த 2 வருடங்களாக குடும்பத்துல கணவன் மனைவிக்கும் பிரச்சனை அப்படின்றது அந்த ஒரு உறுதியாக இருந்தது. இந்த மாதத்துல அதற்குண்டான தீர்வுகள், அததான் சொல்லிட்டேன் முதல்லயே, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான். அதனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற விவாகரத்து வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷரா இருந்திருப்பீங்க. கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டா, அதாவது வேலையை பாக்குறதா, வீட்டை பாக்குறதா, வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்குறதா, அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் நலனை பாக்குறதா, இப்படி அடுக்கடுக்காக அவங்களுடைய தலைவலிகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். அதுல இருந்தெல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன செய்ய போறாரு இந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கடகராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து கர்ம ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறார். அதனால சொத்துக்கள் மூலமாக இருந்த வழக்குகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். யாராவது தேவையில்லாத வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியாம இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அதுல ஒரு மேலும் கெடுபடியாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கோர்ட்டு கேஸ், விவாகரத்து, அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வழக்குகள் இருந்தது உங்க மேல அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுல கொஞ்சம் மேலும் சிக்கல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா விடுங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு சில கெடுபிடிகள் இருக்கும், எனக்கு இந்த மாசத்துக்குள்ள அந்த வழக்குகள்ல இருந்து வெளியில வந்தாதான் நான் அடுத்து ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியாலாம் கெடுபிடிகள் இருக்கும். அதனால அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அததான் இந்த செவ்வாயின்றவர் விரயஸ்தானத்துல விரய செலவுகள் நிறைய இருக்கும், வழக்குகள் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் இருக்கும், தொழில் சம்பந்தப்பட்ட விரய செலவுகள் அதிகமா இருக்கும். ஏதாவது வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீடை விற்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மார்ச் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது. இந்த வீடை வித்துதான் நீங்க கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடை வித்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த மார்ச் மாதத்துல. இதனால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுமா, என்னால அடுத்த வீடே வாங்க முடியாம போயிடக்கூடாதே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பங்கள் வேண்டாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே அதிகப்படியான ஒரு குழப்பத்துல 2 வருஷத்துல இருக்கிறீங்க. இப்போ முடியக்கூடிய ஒரு தருணத்துல சில இழப்புகள் இருந்தா கூட அது பெரிய அளவுக்கு உங்களை பாதிக்காது. அது அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி ஒரு வளர்ச்சிக்கான ஒரு நகர்வா தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாடு வேலையில இருக்கிறவங்க இந்த மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த
வேலையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வரும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த கடகராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்தா கூட சின்ன சின்ன அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால வேலையில இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், ஏதாவது ஒரு யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க உங்க மேல பழிய போடக்கூடிய ஒரு தருணம் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல பேங்கிங் சம்பந்தப்பட்ட, அடுத்து பினான்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான கன்சல்டன்சி உத்தியோகம் பண்றவங்க உங்களுடைய வேலையில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க இந்தியால இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் 1 மாத காலத்திற்கு அதை ஒத்தி போடுங்க. அதுக்கப்புறம் அதற்குண்டான முடிவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.